சும்மாவா இருக்க, யாரும் கை தட்டக்கூடாது, அந்த பயம் இருக்கு. சக்தி சக்தி சிவகுருவே கை தட்ட சொன்னா, பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டினா காலையில் உனக்கு சரக்கே கிடைக்காது சொல்லிவிட்டேன். குத்தடி குத்தடி செய்யலக்கா, குத்தடி செய்யலக்கா, என்னம்மா இன்னும் செய்யலை, நீ மட்டும் அப்படி வர்ற, ஆடலை இல்லைன்னா ஆடல பிறகு தானே வரும் உனக்கு. என்னவா விடக்கூடாது, என்ன என்னம்மா ஏய் என்னமாப்ல என்ன கை காமிச்சிட்டு போகுது என்கிட்ட? சோழி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இல்லை அந்த பிள்ளை ஊருக்கு போதான், போக முடியாது. அப்படிலாம் கிடையாது, வந்துடு. கூட்டத்தை தாண்டி அந்த பக்கம் தானே போனோம். ஆமாம், யாரு சுற்றி முள்ளி வெட்டி அடிச்சிட்டான். பொம்பளை பிள்ளை நீ இப்படி ஆடும் ஆட முடியுமா? பொம்பளை பிள்ளை அழுந்தாலும் ஆடும் பாரு, அது முயற்சி தான். சரி சரி விடக்கூடாதுமா, தொங்கிரு. சோழி முடிஞ்சிருச்சு. ஹேய், என்ன டெட் பாடி எந்திரிச்சு உட்காருது?
சூப்பர் சூப்பர். தண்ணி கொடங்கெடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்கிற மனசு சுத்தி வாய் சரியில்லை. எங்க பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளை குடிச்சிடும் திறமையை காட்டணும். தாவத்தில் கிடக்கு. காலையில நம்மளுக்கு ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. இந்த பக்கம் மட்டும் வந்துடாதமா கூட வாய் பிய்ய மாதிரி தெரியுது. அந்த பக்கம் பெட்டில் பல்லு அந்த பிள்ளைக்கு ஓன கடை சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. ஏத்தாய் அந்த நடுவில் உட்காந்துருக்கு குரூப் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க போதா. என்ன கை தட்டி ஊசி பற்றி வரீங்களா? வந்தேன்னா காற்றை கடிச்சு விடுவேன் பார்த்துக்கோங்க. அச்சாரே ரொம்ப கஷ்டம். இறங்கி வந்தேன்னா மூக்கை நோண்டி பிடுவேன். பொசுக்கு கை தட்டிட்டு உங்களுக்கு யாருக்குமே சரக்கு கிடைக்காது போங்க. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டிய அத்துணை ரசிகர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் அன்பு இளைஞ பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிங்க, வணக்கம். நான் ஒவ்வொரு தொழிலில் ஒவ்வொரு சிரமங்கள் இருக்கத்தான் செய்ய. கண்டிப்பாக ஒரு ஆம்பளை சேர்ந்து பொம்பளை பிள்ளை ஆடுதுன்னா ரொம்ப பாராட்டணும் மாப்பிள்ள. அது உண்மைதான். என்ன நாடகத்துக்கு மட்டும் 40,000க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் 1 லட்ச ரூபா கொடுக்கணும். 8 மணி நேரம் நடத்துகிற நாடகம். சரி, நம்ம கிராமத்தார்கள் அன்போடு கேட்குறாங்களேங்கிறதுக்காக கலைஞர் பெருமக்கள் எல்லாரும் அனுசரித்து தான் வரோம். அதனால் இடியாப்பத்துலேயும் நீ இருக்க. முதல் இடியாப்பம்னா என்னன்னு தெரியுமா? கப்ளிங்கன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாமல் சொல்லாதீங்கிற கெட்ட வார்த்தைடாது. அதெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, வளர பிள்ளைய. அதெல்லாம் ரொம்ப அசிங்கமான வார்த்தை. முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நல்ல விஷயத்தை தான் சொல்லணுமே தவிர தப்பான வார்த்தையை சொல்லி கெட்டு போக வைக்கக்கூடாது. அப்புறம் என்னப்பா பூமாப்பட்டிக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? பண்ணுங்க. அப்புறம் பபதாரணி சொல்லுங்க. நல்லா இருங்க. தேங்க்யூ. நல்லாவே பாருங்க. நன்றி. உங்கள் குரலை கேட்ட உடனே அடேங்க அப்பா
மனசு பூரிச்சு போய் கிடக்குது. வரிசையா நாடகம். உன்னை குறை சொல்லலாம். நானும் என்ன பண்றேன்? உன்னை குறை சொல்லலாம். என்ன செய்யறது? பாவம் தொண்டை என்ன மிஷின்லையா செஞ்சிருக்கு? அதானே. என்னமோ இன்னைக்கு மை செட்டு நல்ல மை செட்டு அமைஞ்சதுனால நம்ம பொழப்பு தப்பிச்சுக்குச்சு. 2 நாளா கொண்டுட்டாங்க. உங்களை நான் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். காதல் உனக்கு என்ன வருத்தமா? நீ காதலிக்க போற மாதிரி கால் வெதர் தெரிச்சு போக மாத்துக்க. நான் உங்களை காதலிக்கிறேன். வரிசையில மயிர்னு கூட பாஸ் ஆக மாட்டாங்க. சொல்லுங்க எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? சொல்லுங்க. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கொலுசு சத்தம் கேட்கையிலே மன ரம்பு எடுக்குது ரம்பு எடுக்குது. இந்த குமரி பொண்ணை பார்க்கையிலே மன மின்னல் எடுக்குது மின்னல் எடுக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. கொலுசு சத்தம் கேட்கையிலே மன ரம்பு எடுக்குது ரம்பு எடுக்குது. குமரி பொண்ணை பார்க்கையிலே மன மின்னல் எடுக்குது மின்னல் எடுக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு தேடுதம்மா. கொலுசு சத்தம் கேட்கையிலே மன ரம்பு எடுக்குது ரம்பு எடுக்குது. குமரி பொண்ணை பார்க்கையிலே மன மின்னல் எடுக்குது மின்னல் எடுக்குது. கூட்டத்திலே கோயில் புறா யாரை இங்கு